सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा தத்வேன பிரதீத்ய ரத்வேசதி சித்தின்னம் அப்படின்னு போன சொல்லியிருக்கார். இதுல ஒரு பட்சத்துல ஒரு விசேஷனம் மட்டும் போட்டா போதும். இது பிரம்ம பிரமாணாதரித்த அபாத்தியம் மித்யா திருஷ்யத்வா அப்படின்னு சொன்னா போதும் அப்படின்னு ஒரு பட்சம் சொல்லியிருக்கார். இன்னொரு பட்சம் என்ன சொல்லியிருக்கார்? தத்வேன பிரதீத்ய ரத்வேசதி சித்தின்னம் மித்யா அப்படின்னு சொல்லலாம் ஒரு பட்சம். இன்னொரு பட்சம் என்ன சொன்னா மூணு விசேஷங்களும் போட்டாக்கணும். பிரம்ம பிரமாதிக்க பிரமாபாத்தியத்தை தத்வேன பிரதீத்ய ரத்வேசதி சித்தின்னம் மித்யா இப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு விதமா ஒன்றும் பேசுறீங்கள, யார் எதிரால பேசுறானோ அவனுக்கு தகுந்தா போல. இப்ப அவச்சேதேன அனுமதி உத்தேசமா இருக்கும் காலத்தில் ரெண்டு விசேஷணங்கள் தத்வேன பிரதீத்ய ரத்வேசதி சித்தின்னம் மித்யா அப்படின்னு சொல்லணும். தானான அதிகரண்யேன அனுமதி உத்தேசமா இருக்கும் காலத்தில் அவரு ஒரே ஒரு விசேஷனம் போதும், பிரம்ம பிரமாதிரித்த அபாத்தியத்தை சத்திங்கிற விசேஷனம் போதும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இது சொல்ல வரைக்கும் நல்லா புரிஞ்சு. ஆனால் அவச்சேதேன அனுமதினா என்ன, தானான அதிகரண்யேன அனுமதினா என்ன, இது ரொம்ப அழகா திருஷ்டாந்தங்களோட சொன்னார். ஆனா அது சொன்னது புரியுறதே தவிர அந்த அவச்சேதேன அனுமதினா என்ன, தானான அதிகரண்யேன அனுமதினா என்ன தமிழ்ல இருக்கிறது இல்லையே. நான் எப்படி சொல்றது? சில பேர் மனசுல கவலை இருக்கு. தமிழ்ல இதுக்கு பதம் இல்லைன்னு சொன்னா காரணம் என்னன்னா தமிழ் தப்பு இல்லை, நம்ம தான் தப்பு. ஏன்னா நம்ம தமிழ்ல தர்க்கம் வாசிக்கல. இப்ப இதுக்கு அர்த்தம் என்ன நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் தானா புரிஞ்சுவிடும். இப்ப அவச்சேதகாவச்சேதம் அப்படின்னா பட்சதாவச்சேதகாவச்சேதேன்னு அனுமதி. அது வெறும் அவச்சேதகம்னு சொல்றாங்க, அப்படி சொல்லுவாங்க. பட்சதாவச்சேதக அவச்சேதேன அனுமதி. பட்சம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோமோ அதுல இருக்கிற தர்மத்துக்கு பட்சதான்னு, விஷயத்துல இருக்கிற தர்மம் விஷயத்தா, பிரகாரத்துல இருக்கிற தர்மம் பிரகாரத்தா அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. பட்சம்ங்கிற ஒரு பொருள்ல இருக்கக்கூடியதான தர்மத்துக்கு என்ன பேரு? பட்சதா. அந்த பட்சதாவச்சேதகம்னு என்ன? அந்த பட்சத்தில் நெடுக இருக்கக்கூடியது இந்த பட்சதாவச்சேதகம்னு. அதுல நெடுக எல்லா பொருளையும் இருக்கக்கூடியதான அத்துடன் அனுமானம் பண்ணதோ அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பட்சதாவச்சேதகாவச்சேதேன அனுமதி. இப்ப இத சொல்றோமோ இல்லையா, இதை நம்ம எப்படி புரிஞ்சுப்போம் லோகத்துல? இது என்ன அது வரைக்கும் சொன்னா அப்படியே இருக்கும். இங்க இருக்கிறவா எல்லாருமே பணக்காராள் அப்படின்னு சாதிக்கிறோம். இந்த ரூம்ல இருக்கிறவா எல்லோருமே பணக்காராள் அப்படின்னு சாதிக்கும். இப்ப எல்லாரும் பணக்காராள்னு சொன்னா இந்த ரூம்ல இருக்கிறவா ஒவ்வொருவரும் ஒரு இண்டிவிஜுவலை விடாம எல்லாரும் பணக்காரா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவச்சேதகாவச்சேதேன அனுமதி. That is not leaving anything anybody. இதுதான் அவச்சேதகாவச்சேதேன அனுமதி. அதுல ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 ரோஸ்ல இருக்கிறவா மட்டும் பணக்காராள், பின்னால இருக்கிறவா இருக்கிறவெல்லாம் பணக்காரன், அவளை பத்தி நம்ம பேசுறேன் அப்படின்னு சொன்னா காமான அதிகரண்ய அனுமதி. ஸோ அவச்சேதகாவச்சேதேன அனுமதினா என்ன அர்த்தம்னா பட்சத்தையானது, பட்சத்தையில் இருக்கிற தர்மம் இருக்கக்கூடியதான எல்லா பொருள்லையும் பட்சம்ங்கிறது வேல்யூ. எந்த செட்டில் நீங்க ப்ரூவ் பண்றீங்களோ அதுக்கு பட்சம்னு பேரு. அதுல இருக்கிற தர்மத்துக்கு பட்சதான்னு பேரு. அந்த பட்சத்தில் எல்லாவற்றையும் சூழ்ந்து இருக்கக்கூடியதுக்கு பட்சதாவச்சேதகம்னு பேரு. புரியுதா? கடா பட்சா, கடனிஷ்டா பட்சதா, கடத்துவம் பட்சதாவச்சேதகம் இப்படின்னு சொல்லி கொடுப்போம். முதல்ல தர்க்கம் வாசிக்கிறதுக்காக முதல்ல இப்படி சொல்லி கொடுத்து அப்புறம் நீங்க நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டான். பட்சதாவச்சேதம் கடத்துவம்னு சொல்லணும், கடவுளா அப்படின்னு சொல்லித்தான் பழக்கமே தவிர அவன் என்னைக்காவது வாத்தியாரா வந்து அவனுக்கு முன்னால 4 சிஷ்யால் மாட்டிட்டு கேள்வி கேட்கணும். அப்பதான் மதுன்னு யோசனை பண்ணுவான். இது அந்த சம்பிரதாயம் விவகாரம். இப்ப நம்ம அவச்சேதகாவச்சேதேன அனுமதினா என்ன அர்த்தம்னா டோட்டல் செட்ல நாட் எக்ஸ்க்ளூடிங் எனி ஒன் பாயிண்ட் ப்ரூவ் பண்ணினா அவச்சேதகாவச்சேதேன அனுமதி. அதுல ஏதாவது ஒரு சில பகுதிகளில் மட்டும் ப்ரூவ் பண்ணினா தான் நான் அதுக்கு ரைட்.
அதிகரண்யன அனுமதி நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த நமக்கு எது சார் பட்சம் அப்படின்னா வியாபாரிக பிராதிபாதிக பிரபஞ்சங்கள் தான் பட்சம். இன்ஃபேக்ட் வர்ச்சுவலி பார்த்தீங்கன்னா வியாபாரிக பிரபஞ்சம் தான் பட்சம். ஏன்னா இதுதானே பாயிண்ட் ஆஃப் டிஸ்பியூட். வியாபாரிக பிரபஞ்சம் மிச்சான்னு நம்ம சொல்றோம், அவன் உண்மைன்னு சொல்றான். இந்த வியாபாரிக பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம இன்னைக்கு இங்கே பார்க்கக்கூடியதான பிரபஞ்சத்துக்குள்ள, ஏன்னா பார்க்கப்படாத அசத்து, பார்க்கப்படாத பிரம்மம், அது இன்னைக்கு பார்க்கல. ஸோ நமக்கு நடுவில் இருக்கிற வியாபாரிக பிராதிபாதிகங்கள் இவைகள் நடுவுல ஒரு 10 மட்டும் வித்தியாசமா இருக்கு. கட்டம் பட்டம் ஆகாசம் குட்டியம் இப்படி ஒரு 7-8 பொருளை மட்டும் மிச்சான்னு ப்ரூவ் பண்ணும். அது பண்ணா போறோம். ஏன்னா அவன் எதிராளி அதான் எதிர்பார்க்கறான் சார். எதிராளி அது சத்தியம்ங்கிறான், நம்ம மிச்சான்னு சொல்ல போறோம். இதுதான் சிச்சுவேஷன். இந்த 8க்கு மட்டும் நான் ப்ரூவ் பண்ணினேனே ஆனால் ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட், அவனை ஜெயிச்சு விட்டேன். ஸோ இப்படி ப்ரூவ் பண்றதுக்கு சாமான அதிகரண்யன அனுமதின்னு பேரு. இப்படிப்பட்டதான சாமான அதிகரண்யம் இந்த 8ல மிச்சம் இருக்குன்னு நான் சொன்னேன் ஏனால், அவன் ஏதாவது இந்த 8ல 1 மிச்சே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு சார்னு சொன்னானே ஏனால் சித்த சாதன தோஷம் வரும். புரியுதா? அதுக்காக அந்த பிரம்ம அதிகிரம அபாத்தியன்னு போட்டோம். அவச்சேதக அவச்சேதைன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். உலகம் முழுக்க எல்லாமே போய் தான் நான் ப்ரூவ் பண்ண போறேன். அப்ப சுத்தி வேதத்துல மிச்சேன்னு எனக்கு முன்னாலேயே தெரியுமேன்னா அது தெரிஞ்சா போறாதுப்பா, நான் எல்லாத்தையும் சாதிக்கிறேன். எல்லாத்தையும் சாதிக்கிறது எல்லாம் உனக்கு தெரியுமா சொல்லு, அப்புறம் நான் ஒத்துக்கிறேன். அப்ப சித்த சாதனம் ஒத்துக்கிறேன். அவச்சேதக அவச்சேதேன்னு அனுமதி சாதனம் பண்ற காலத்தில் ஒரு இடத்துல மட்டும் தெரிஞ்சிருந்தால் அது சித்த சாதன தோஷம் இல்லை. சித்த சாதன தோஷம் இல்லாததுனால தத்வாரகமான விஷயம்னா பிரம்ம அதிர்ஷ்ட பிரமாண பாத்தியத்தை போட வேண்டியது இல்லை. இது 2 போட்டார்கள். முதல் அனுமானம் என்ன சொன்னேன், ஏதோ ஒரு குரூப்ல மட்டும் மிச்ச, இந்த ஒரு குரூப்ல மட்டும்தான் நான் சாதிக்கிறேன். அந்த குரூப்ல பிரம்மம் இருக்கா? இல்ல. அது இல்லாததுனால அதை போக்கடிக்கிறது விசேஷம் ஏன் சார் போடலாம்? அந்த 10 குரூப்ல அசத்து இருக்கா இல்லையோன்னா அதை நீக்கிறதுக்கு ஏன் விசேஷம் போடலாம்? இப்போ ஒரு விசேஷம் போட்டா போறோம் சாமான அதிகரண்யன அனுமதிக்கு. டோட்டலா சாதிக்கணும் பண்ண பொழுது அவச்சேதக அனுமதின்னு பேரு. அப்பவும் பிரம்மமும் அசத்தும் இல்லையே சார், அது போக்குறதுக்கு ஏன் சார் சொல்லணும் அப்படின்னா, நீ சுத்தி வைத்தத்தை போக்குறதுக்காக பிரம்ம அதிர்ஷ்ட அபாத்தியம்னு போட்டு, இந்த அபாத்தியம்னு போட்டதுனால ஒரு டவுட் கிரியேட் பண்ணிட்டு, ஏன்னா பிரம்மமும் அபாத்தியம் தானே, அசத்தும் அபாத்தியம் தானே, ஒருவேளை அதுல வித்தியாசம் உண்டோ அப்படின்னு நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதை போக்கடிக்கிறதுக்காக பிரம்மமும் அசத்துன்னு போட விட்டுட்டார். தப்பேன பிரதித்தியம் சித்தனம்னு போட விட்டுட்டார். ஸோ இப்படி 2 விசேஷணத்துக்கு சார்த்தக்கியம், ஒரு விசேஷணத்துக்கு சார்த்தக்கியம் ரொம்ப அழகா சொன்னார். இது மாதிரி யாராலையும் சொல்ல முடியாதுன்னு ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்ப அத்வைத சித்தி படிச்சவா 15 பேர் 20 பேர் இருந்திருக்கா. ஆனா அவள்லாம் சொல்றதுன்னா அழகா சொல்லுவா. இப்போ ஒரு 70 பேர் ஒரு ஆடியன்ஸ் இருந்தா அவளுக்கு இறங்கி சொல்றதுங்கிறது எல்லாராலையும் முடியாது. அதை நம்ம சாதிச்சிருக்கோம். 5 பேர் நம்மளை சோத்திரம் பண்ணா படுத்த வேண்டாம், பகவானுக்கு நிச்சயமா தெரியும் நம்ம பண்ணக்கூடியதான காரியத்தை. அதனால இதுக்கு மேல் காரணம் அழகா சொல்லப்பேன். விப்ரதி பற்றியில முதல்ல ஒரு பொதுவான விப்ரதி பற்றி ஒன்று சொன்னார். அப்புறம் பிரத்யேகமா விப்ரதி பற்றின்னு ஒவ்வொரு பதார்த்தத்திலேயாவது இப்ப சம்சயம் காமிக்கலாம்னு 2வது வருஷம் சொன்னார். வியது மிச்சானவா பிருத்திவி மிச்சானவா, அதாவது இப்ப ஏதோ ஒரு பதார்த்தத்தை எடுத்துட்டு வியாபாரிக பிரபஞ்சத்துல அது மிச்சையா இல்லையா அப்படின்னு விசாரிச்சு மிச்சேன சாதனம் பண்ணினாலும் கூட இதுவே இப்போதைக்கு எதிராளியை ஜெயிக்கிறதுக்கு போகும். அதனால அப்படி கூட விசாரம் பண்ணலாம்னு ஒரு விபதி பற்றி காமிச்சார். முதல்ல சொன்னது வியாபாரிகம் எல்லாம் சேர்த்து ஒரு விபதி பற்றி மொத்தமும் மிச்சையா இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒவ்வொரு பதார்த்தத்துக்கு கடுவ மிச்சானவா அப்படின்னு விசாரிப்போம் அப்படின்னு அங்க விசாரம் பண்ணி அது மிச்சையை சாதிச்சிட்டாங்கன்னா அப்பவும் அந்த எதிராளி தோத்து போடுவோம். அப்படி கூட வரலாம், 2 தான் பிரயோகம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கார். இப்ப இதுக்கு 2வது சொன்னே ஒவ்வொன்றுக்கும் விப்ரதிபத்தி காமிக்கிறது. இதுக்கு பிரத்யேகம் விப்ரதிபத்தி. இந்த பிரத்யேகம் விப்ரதிபத்தி சொல்லும் போது ஒரு தோஷம் வருது, சந்திக்தானிகா அப்படின்னு ஒரு தோஷம். இந்த தோஷத்தை பற்றி சொல்லணும்னு தான் நான் போன தடவை ஆரம்பிச்சேன். பேஜ் 29 இந்த சந்திக்தானிகாந்திகதானா என்னங்கிறது கொஞ்சம் விவரணம் பண்ண வேண்டும். சாதாரணமா ஒரு பட்சத்துல ஹேதுவை கொண்டு சாத்தியத்தை சாதிக்கிறோம், பர்வதத்துல தூமத்தை கொண்டு வன்னிய சாதிக்கிறோம். அப்படியானால் அந்த தூமத்துக்கும் வன்னிக்கும் ஒரு விசிஷ்டமான ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும். ஒரு விசிஷ்ட சம்பந்தம் இருந்தால்தான் தூமத்தை கொண்டு வன்னிய சாதிக்க முடியும். ஆனால் இதை திருப்பி போட முடியாது, வன்னியை கொண்டு தூமம் இருக்குன்னு சாதிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால்
இல்லாமல் இருக்காது. ஆனா வல்லிங்கிறது தூமம் இல்லாமல் கூட இருக்கும். எங்கன்னா சப்த அயோகோட அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பழுத்து காட்சி இருக்கக்கூடிய இந்த இரும்பு தூண்டுல தூமமே இருக்காது, ஆனா அக்னி படுத்துன்னு இருக்கும். அதனால என்ன ஆகுது, வல்லிங்கிறது அக்னியானது தூமம் இல்லாமலே இருக்கும். ஆனால் தூமங்கிறது அக்னி இல்லாமல் இருக்காது. அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள அந்த வியாப்திங்கிற சம்பந்தம் இருக்கு, அது சம வியாப்தி. சில இடத்துல சமமா இருக்கும், இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் இது இருக்கும் அப்படின்னு சில இடத்துல சமமாக இருக்கும். கிருதகம் அனித்தியம் அப்படின்னு சொன்னோம்னா எது அனித்தியமோ அது கிருதகம். கிருதகம்னா உண்டானது. அதே மாதிரி எஸ் கிருதகம் அது அனித்தியம். ரெண்டையும் திருப்பி திருப்பி போட்டாலும் சரியா இருக்கும், சமவியாப்தியாக இருக்கும். ஆனா சில இடத்துல விஷம வியாப்தி. இப்போ தூமத்துக்கும் வல்லிக்கும் இருக்கக்கூடிய இந்த வியாப்திங்கிற சம்பந்தம் இருக்கு, இது சமவியாப்தி இல்லை. அதாவது எத்திர பூமகா, பூமம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அக்னி உண்டு. இந்த ஒன்னதான் சொல்லலாமே தவிர திருப்பி எத்திர அக்னி தத்திர பூமகான்னு சொல்ல முடியாது. அப்ப இதை என்ன சொல்றது, திருப்பி சொல்ல முடியாதுன்னு சொல்றோமே, இதை விபச்சாரம்னு சொல்றோம். அதாவது சாத்தியம் இல்லாத இடத்தில் ஏது இருக்குமானால் இதுக்கு விபச்சாரம். சாத்தியாபாவ நிவர்த்தி ஏது விபச்சார அப்படின்னு லட்சணம். இது ஏதுவாகாரம். ஒருத்தன் இப்படி சொன்னானே, ஆனால் அயம் பர்வதா ரூபவான் அக்னிமத்வா அப்படின்னு அவன் சொல்றான். இப்படி சொன்னான்னா நம்ம என்ன தோஷம் சொல்லுவோம், அது அவன் சொன்னது சரியாவே இருக்கலாம், அந்த தூமம் நிஜமா அங்க இருக்கலாம், இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நீ சொன்ன ஏது விபச்சரிக்கும். ஏன்னா இந்த அக்னிங்கிறது தூமம் இல்லாமலேயே கூட இருக்கலாம், ஒரு இடத்துல இருக்கு. அதனால அக்னி இருக்குங்கிறத வச்சுட்டு நீ தூமத்தை சாதிக்கிறேன்னு சொன்னா அது தப்பு. இந்த ஏதுல விபச்சார தோஷம் இருக்குது. விபச்சார தோஷங்கிறது என்னன்னா, இந்த சாத்தியம் இல்லாமல் இருக்கிற இடத்துல ஏது இருந்தால் இதுதான் விபச்சாரம் சொல்றோம். இது விபச்சார தோஷம். இந்த விபச்சாரம் சில இடத்துல சந்தேகமா இருக்கு. விபச்சாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகமாக இருந்தால் அப்ப சந்திக்த விபச்சாரமான ஒரு தோஷம். இதுவும் தோஷம் தான். சில இடத்துல விபச்சாரங்கிறது நிச்சயமா இருக்கும். இப்ப தூமம் அக்னிங்கிற இடத்துல அக்னிங்கிறது தூமத்துக்கு விபச்சரித்தம்ங்கிறது பிரத்யக்ஷ சித்தம், அதுல சந்தேகம் இல்லை, நிச்சயம். ஒரு சில இடத்துல சந்தேகமாக இருக்கலாம். சந்தேகமாக இருந்தாலும் கூட அது தோஷம் தான். அது விபச்சார சந்தேகம்னு சொல்றது. இந்த விபச்சாரங்கிறதுக்கு தான் பர்யாய பதம் அனைகாந்திகத்துவம். அதுவும் நிச்சித அனைகாந்திகத்துவம், சந்திக்த அனைகாந்திகத்துவம். இந்த புத்தகத்துல சந்திக்த அனைகாந்திகத்தான்னு போட்டிருக்க. அனைகாந்திகத்துவங்கிறதும் விபச்சாரங்கிறதும் ரெண்டு சப்தமே தவிர அர்த்தம் ஒன்று. அதனால சந்திக்த விபச்சாரம்னு இருக்கு அர்த்தம். இது எப்படி சந்திக்த விபச்சாரம்னா என்ன, ஒரு உதாரணம் பார்ப்போம். இந்த விபச்சாரத்துல ரெண்டு அம்சம் இருக்கு, பிரிக்கலாம். ஒண்ணு சாத்தியம் இல்லை. ஒரு அதிகரணத்தை எடுத்துட்டோம்னா அந்த அதிகரணத்துல சாத்தியம் இல்லை, ஏது இருக்கு, அப்படிதானே? சாத்தியம் இல்லாத இடத்தில் ஏது இருந்தால் அதுதான் விபச்சாரம் அப்படின்னு சொன்னால் இந்த விபச்சாரத்தை ரெண்டு பாகமா புரிஞ்சுக்கிறதுக்கு பிரிச்சுக்கலாம். ஒரு அதிகரணத்தை எடுத்துட்டு அந்த அதிகரணத்துல சாத்தியம் இல்லை, ஏது இருக்கு, இது ரெண்டுமே நிச்சயமா இருந்துருக்குன்னா அந்த அதிகரணத்துல சாத்தியம் இல்லைங்கிறதும் நிச்சயம், ஏது இருக்குங்கிறதும் நிச்சயம் சொல்லிட்டா இப்ப விபச்சாரம் நிச்சயம், சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த ரெண்டு அம்சத்துல ஏதாவது ஒண்ணு சந்தேகமாக இருந்தால் அப்போ விபச்சார சந்தேகம். எப்படின்னா அந்த அதிகரணத்துல சாத்தியம் இருக்கா இல்லையான்னு சந்தேகம், ஆனா ஏது இருக்குன்னு நிச்சயம். இப்படி சொன்னோம்னா இப்போ சந்தேகம், விபச்சார சந்தேகம் வரலாம். ஏன்னா சாத்தியம் இல்லாமலும் போகலாம். சந்தேகம்னு சொன்னா சாத்தியம் இல்லாமலும் இருக்கலாம், சாத்தியமும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனா ஏது இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஏது இந்த சாத்தியத்துக்கு விபச்சாரியா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வரும். இன்னொரு காரணம் சொல்லலாம், சாத்திய இந்த விபச்சார சந்தேகத்தை அந்த அதிகரணத்துல சாத்தியம் இல்லைங்கிறது தீர்மானம் நிச்சயமா தெரியாது. ஆனா ஏது இருக்கா இல்லையான்னு சந்தேகம். ஏது இருந்துன்னா அப்ப விபச்சாரம் ஆயிடும், இல்லைன்னா விபச்சாரம் இல்லை. அப்போ இந்த தினத்திலையும் விபச்சார சந்தேகம் வரும். அப்ப என்ன ஆச்சு, சந்திக்த விபச்சாரம் வரத்துக்கு ரெண்டு பாகம் இருக்கு.
சாத்தியத்தை சாதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ எப்படி வருதுன்னு இப்போ நம்ம வந்து இந்த ஆகாசம் மித்யானவா அப்படின்னு விபரீத வித்திய வச்சு விசாரம் ஆரம்பிச்சிருக்கோம். ஆகாசம் மித்யா அப்படின்னு சாதிக்க வேண்டியது அத்வைதி, அப்படி இல்லைன்னு சொல்றவன் துவைதி. இப்ப விசாரம் ஆரம்பிக்கிறது. இவன் என்ன முதல்ல சொல்றான்? ஆகாசம் மித்யா திருஷ்யத்வாத் சுத்திரூபவது அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டா, இப்ப மித்யாத்வங்கிறது ஆகாசத்திலையும் சந்திக்கம், அதே மாதிரி கடாதி விஷயங்கள் இருக்கு, பாக்கிய விஷயங்கள் அதுலயும் சந்திக்கம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா ஏன் தெரியாது, எப்படி சந்திக்கும் அது சொல்லணும். ஏன்னா எதிராளி வந்து, அதாவது துவைதி வந்து அந்த பிரபஞ்சம் எல்லாம் சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து விசாரத்துக்கு ஆகாசத்தை மாத்திரம் எடுத்துட்டாலும் கூட அவனுடைய சித்தாந்தப்படி பிரபஞ்சம் கூட சத்தியம் தானே. அப்போ கடாதிகள்லாம் சத்தியம் சொல்றோம். அதே மாதிரி அத்வைதி இப்ப விசாரத்துக்கு ஆகாசத்தை மாத்திரம் எடுத்துட்டாலும் இவனுடைய சித்தாந்தப்படி அது எல்லாம் மிச்சம். அப்ப என்னாச்சு, இப்ப கடங்கிறது ஒருத்தன் மிச்சைன்னு சொல்றான், ஒருத்தர் சத்தியன்னு சொல்றான்னா, இப்போ விசாரத்துக்கு எடுத்துக்காட்டாலும் அந்த மிச்சையா இல்லையா சந்தேகம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. சந்தேகம் இருக்கு, இப்படி இருக்கு. ஆனா திருஷ்யத்துவம்னு ஒரு ஹேது சொல்றாங்க. ஆகாசத்தை மிச்சைன்னு சொல்றதுக்கு என்ன ஹேது சொல்றான்னு கேட்டா திருஷ்யத்வாத் அப்படிங்கிறான். இந்த திருஷ்யத்துவங்கிற ஹேதுவானது அந்த கடாதிகள்ல திருஷ்யம். ரெண்டு பேரும் ஒத்துக்க விஷயம். கடன் திருஷ்யமா இல்லையா அப்படின்னு கேட்டா திருஷ்யம்னு அவனு சொல்லுவா, இவங்க சொல்லுவோம். அப்ப என்னாச்சு, இந்த கடத்துல மித்யாத்வம் இருக்கா இல்லையான்னு சந்தேகம், சாத்தியாபாவம் சந்திகமாக இருக்கு. அதுல திருஷ்யத்துவங்கிற ஹேதுவும் நிச்சயமாக இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த ஹேது ஒரு சமயம் இந்த சாத்தியத்துக்கு விபரீதமாக இருக்குமோன்னு சந்தேகம் ஏற்படுறது. சந்திக்க விசாரங்கிறது தோஷம் ஏற்படும். எப்படின்னா, இப்ப அந்த கடத்துல சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம், வித்தியாசம் இங்க சாத்தியம் இருக்கா இல்லையா சந்தேகத்துல ரெண்டு கோட்டியும் வருது இல்லையா. ஒரு சமயம் சாத்தியம் இல்லாமலே கூட இருக்கலாம், ஆனா திருஷ்யத்துவங்கிறது இருக்கு. அப்ப சாத்தியம் இல்லாமல் கேது இருக்குமானால் அதுதான் விசாரம். இது நிச்சயம் இல்லைங்கிறதுனால சந்திக்க விசாரம். ஆனா சந்திக்க விசாரங்கிற தோஷம் ஏற்படுறது இல்லை அப்படின்னு ஒரு ஆட்சேபம் ஏற்படுது. அதுக்கு சித்திகாரர் வந்து சொல்றார், ஏவம் வியதாதேகே பிரத்யேகம் பக்ஷத்வேபி ந கடாது சந்தித்தானை காந்திகா பக்ஷசமத்வாத் கடாதே. பதில் சொல்ற, இந்த கடம் எங்க நோக்கு உனக்கு விசார சங்கை ஏற்படுறதோ அந்த பதார்த்தங்கள் எல்லாமே இப்ப பக்ஷத்துக்கு சமமாக இருக்கு. அதனால இந்த சந்தித்தானை காந்திகதாங்கிறது தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கொஞ்சம் விவரணம் பண்ண வேண்டியது. இந்த விசார சந்தேகம் வருதே, இந்த விசார சந்தேகத்தை தோஷம்னு எப்போ எடுத்துக்கலாம்னு கொஞ்சம் விசாரிச்சு பார்க்க வேண்டியது. பொதுவா எங்கேயுமே விசார சந்தேகம் வருது தோஷம் அப்படின்னு எடுத்துட்டோமானால் நமக்கு எல்லா அனுமதியுமே அனுமானமே அறுபட்டு போகும். ஏன்னு கேட்டா, இந்த பர்வதத்துல அக்னி இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம். அப்போ தூமம் இருக்குங்கிறது தெரியுது. அப்ப தூமத்தை வச்சு அக்னி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது சந்தேகம். பர்வதா அக்னிமா தூமவத்வா அப்படின்னு சொல்றது சந்தேகம். இங்க கூட விசார சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. எப்படின்னு கேட்டா, இந்த அனுமானம் வரத்துக்கு முன்னாடி இந்த பர்வதத்துல அக்னி இருக்கா இல்லையான்னு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. சந்தேகத்தானத்துல அக்னி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் தூமம் இருக்குங்கிறது பிரத்யக்ஷ சித்தமா இருக்கிறதுனால தூமம் இருக்குங்கிறது நிச்சயமாயிடுச்சு. அப்ப சாத்திய அபாவம் இந்த பர்வதத்துல சந்தேகமாக இருக்கு, ஆனா தூமங்கிறது நிச்சயமாக இருக்கு. அப்படியானால் இங்கேயும் தூமத்துல விசார சந்தேகம் வரலாமோ இல்லையோ? நம்ம முன்னாடி சொன்னபடி அந்த சாத்தியாபாவம் இருக்கா இல்லையான சந்தேகம் இருந்து தூமம் இருக்கு கேது இருக்குங்கிற நிச்சயம் வந்தாலும் விசார சந்தேகம் தான். சாத்தியம் இல்லைன்னு தீர்மானமா தெரிஞ்சு கேது இருக்கா இல்லையான சந்தேகம் வந்தாலும் விசார சந்தேகம் தான். இப்ப ஒரு விதமான விசார சந்தேகம் இங்க கூட வருது. ஏன்னா பர்வதத்துல அக்னி இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் இருக்கிற காலத்துல தூமம் இருக்குன்னு பிரத்யமா நிச்சயமா தெரியறதுனால இந்த தூமத்துல கூட விசார சந்தேகம் வரும்.
பட்சத்துல அக்னி இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இருக்கத்தான் இருக்கும். இருந்தா தான் இதை சாதிக்க வேண்டிய அவசியமே ஏற்படும். அப்படி இருக்கும்போது இந்த விசார சந்தேகம் அங்க வந்தால் இது தோஷமாகாது அப்படின்னு. அதோட மாத்திரம் நிறுத்திக்கல, பட்சத்துக்கு சமமாக இன்னொரு இடத்துல இதே மாதிரி விசார சந்தேகம் வந்தாலும் அதையும் தோஷமாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு மணிகாரர் சொல்றார். நகி பக்ஷே பக்ஷசமேவா விசாரம். சித்திகாரர் இங்க என்ன சொல்றாருன்னா, இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்திதிதான். ஆகாசம் மித்யா திருஷ்யத்வா அப்படின்னு ஆகாசத்தை மாத்திரம் பட்சமாக வச்சுட்டு இப்ப நான் அனுமானம் பண்ண வந்திருக்கேன். இப்ப எதிராளி சொல்லுவான், எனக்கு கடத்துல கூட வித்தியாசம் இருக்கா இல்லையா விபரீதா சந்தேகம் இருக்கு, ஆனா திருஷ்யத்துவம் இருக்குங்கிறது நிச்சயம். அப்போ உன்னுடைய திருஷ்யத்துவ ஹேதுல விசார சந்தேகம் வருது அப்படின்னா இப்ப நான் எனக்கு பதில் கிடைச்சு போச்சு. இந்த சம்சயங்கிறது எனக்கு தோஷமாக ஆகாது. ஏன்? பட்சத்திலேயோ பட்ச சமமான இடத்திலேயோ இப்பேற்பட்ட விசார சந்தேகம் வந்தால் அது தோஷம் ஆகாது அப்படின்னு அவர் தார்க்கிகால சொல்லி கொடுத்ததுனால நீ சொன்ன இந்த சம்சயம் எனக்கு தோஷம் இல்லை. ஏன்னா கடன் கூட பட்சத்துக்கு சமானம். பட்சத்துக்கு சமானம்னா என்ன? பட்சங்கிறது என்ன? எதுல சாத்தியம் இருக்கா இல்லையான சந்தேகமாக இருக்கோ, எதுல சாத்தியத்தை சாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கோ அதுதான் பட்சம். இப்ப கடம் இருக்கு, கடத்திலையும் சந்தேகம் தான் சாத்தியம் இருக்கா இல்லையான இவர் இன்னும் சாதிக்க பாருங்க, சாதிக்கல. இப்போ ஆகாசத்தை மாத்திரம் எடுத்திருந்தாலும் அந்த கடத்திலையும் இன்னும் சித்தமாகல, அதனால அதுவும் பட்சத்துக்கு சமமாக இருக்கு. அதனால அங்க அந்த ஏற்பு நிச்சயமா இருக்கு, சாத்திய சந்தேகமா இருக்குங்கிறத வச்சுட்டு விசார சந்தேகம்ங்கிறது தோஷமாகாது பதில் சொல்ற. பக்ஷசமத்வா கடாதே ததாஹி பக்ஷே சாத்தியாபாவ சந்தேகஸ்ய அனுகுணத்வாத் பக்ஷ பின்னே ஏவ தஸ்ய தூஷணத்துவம் வாசி. சித்திகாரர் உபபாதம் சொல்ற. அதாவது பட்சத்துல சாத்திய சந்தேகம்ங்கிறது எப்போதும் இருக்கும், இருந்தால்தான் மேற்கொண்ட அனுமதி வரும். ஒரு பிராச்சீன தார்க்கிக மதத்துல பட்சத்துல சாத்திய சந்தேகம் இருந்தால்தான் அதை பட்சம்னே சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். சந்தித்த சாத்தியவான் பக்ஷ அப்படின்னு சொல்ற. சாத்தியம் இருக்கா இல்லையான சந்தேகம் எதுல இருக்கோ அதுக்குதான் பட்சம்னே பேரு. அந்த பட்சத்துல தான் ஏதுவை கொண்டு சாத்தியத்தை சாதிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கான். அப்ப பட்சத்துல சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் நிச்சயமாக இருக்கணும், ஏது இருக்குங்கிற நிச்சயமும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த விசார சந்தேகத்தை தூஷணம்னு சொன்னா ஒரு இடத்துலயுமே அனுமானம் வராது போயிடும். அதனால இது தோஷம்னு எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு முதல் சமாதானம் சொல்ற. பக்ஷே சாத்தியாபாவ சந்தேகத்தை அனுகுணத்வா பக்ஷ பின்னே ஏவ தஸ்ய தூஷணத்துவம் வாதி. சாத்திய சந்தேகம்னு சொன்னாலும் சாத்திய அபாவ சந்தேகம்னு சொன்னாலும் ரெண்டு ஒண்ணுதான். சாத்தியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, சாத்தியம் இல்லையா இருக்கான்னு சொன்னாலும் ரெண்டு ஒண்ணுதான். சாத்திய சந்தேகம் சாத்திய அபாவ சந்தேகம் ரெண்டும் உடையும். இதுல சாத்திய அபாவ சந்தேகம் இது ஒரு சாதாரணமா சந்தேகத்துக்கு லட்சணம் சொல்லும் போது தார்க்கிகாரன் இப்படி பண்ணிட்டான். என்னன்னா ஒரு நித்யோவா நவா நித்யோவா அனித்யோவா பாவாபாவ போட்டிக்க சம்சயம் விருத்த பாவத்தை பொறுத்து தார்க்கிக மதத்துல ரெண்டு பட்சம் இருக்கு. ரொம்ப சாதாரணமா எல்லாரும் ஒருத்தன் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஒருத்தர் விஷயம் என்னன்னா சம்சயத்துல ரெண்டு கோட்டி இருக்கணும். ரெண்டு கோட்டியும் அயம் விஷய மறையாமி असन्नेव भवति तद्वा असद्वा असाध्वानु प्रश्नाः बहुवचने भाषायां तद्वा न वा असद्वा न वा इत्यत्र सूचना. இப்ப சந்தேகம் எப்படி வரும் நமக்கு வரணும்னு கேட்டா, கடக அஸ்தி நவா, இங்க கடம் இருக்கா இல்லையா, இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வரும், இல்லைன்னு ஒரு கோடி இன்னொரு கோடி, இது ரெண்டையும் சேர்த்தா சந்தேகம். இருக்கா இல்லையா, இருக்கு இல்லைங்கிறத சரியா பாவம் அதனுடைய அபாவம், இப்படித்தான் சந்தேகம் வரலாமே தவிர வேற விதமா சந்தேகம் வர முடியாது. இப்ப சொல்றாளே சாணுவா புருஷோவா, தூரத்துல இருக்கிற அந்த இதை பார்த்து இது சாணுவா புருஷனா அப்படின்னு சந்தேகம் கேட்கிறாளே, அது ஒரு சந்தேகம் இல்லை. அது சாணுவா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம், புருஷனா இல்லையா இன்னொரு சந்தேகம். ரெண்டு சந்தேகம் சேர்ந்து அதை சுருக்கமா சாணுவா புருஷோவா அப்படின்னு சொல்றான். அப்படின்னு
அப்படின்னு சொன்னா அந்த கோடி ரெண்டு இருக்கு, அதுல ஒண்ணு பாவமும் இன்னொன்னு அபாவமாகவும் இருக்கணுங்கிற நியமம் இல்லை. இது ரெண்டும் பரஸ்பர விருத்தமா இருந்துட்டா போதும். அப்படின்னா ஆணுவா இருந்தால் புருஷனா இருக்க முடியாது, புருஷனா இருந்தால் ஆணுவா இருக்க முடியாது இல்லையோ. அதனால இது ரெண்டும் விருத்தமா இருக்கோ இல்லையோ. அதனால சாணுவா புருஷோவான்னு அப்படி கூட சந்தேகம் வச்சுக்கலாம். இப்ப முதல்ல சொன்ன பட்சத்தை வச்சுட்டுதான் பாஷ்யக்காரர் அந்த பிரச்சனாகான பகுவச்சனத்தை உபபாதனம் பண்ணியிருக்காங்க. அப்ப அதை பார்க்கும்போது இந்த முதல் கட்சிக்கு தான் பலம் கிடைக்கிறது. அங்க ரெண்டு சந்தேகமா, புருஷனா இல்லையா அப்படி ஒண்ணு, சாணுவா இல்லையா, அது கொஞ்சம் ஆவசியமாவும் இருக்கு. சில இடத்துல ரெண்டுமே இல்லாத கூட ஆயிடும். எதிர்த்தாப்புல இருக்கிற வஸ்து புருஷனும் இல்லை சாணும் இல்லை, மூணாவது வஸ்துவா கூட இருக்கலாம். அதனால சந்தேகத்தை சொல்லும் போது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சரியா இருக்கும். அதுக்காக அவன் என்ன பண்றான்னா இதுவா இல்லையான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சரியா போயிருக்கும் இல்லையோ. புருஷனா இல்லையான்னு சொன்னா புருஷனா இருந்தா சரியா போச்சு, வேற ஏதாவது இருந்தாலும் இல்லைங்கிறது சரியா வந்துடும். அதுக்காக பாவம் அபாவம் இது ரெண்டு தான் சந்தேகத்துக்கு போட்டியாக இருக்கும் அப்படின்னு பிராச்சீன மதம். அதுலயே சில பேர் ஏகதேசிகள் ரெண்டு பாவம் பரஸ்பர விருத்தமா இருந்தால் கூட அது சந்தேகமா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கு. அதான் சாத்திய சந்தேகம். இப்ப என்ன ஆகும்னா இந்த பாடத்துல சாத்திய சந்தேகம் போட்டிருக்கு, அவர் புத்தகத்துல சாத்திய அபாவ சந்தேகம் போட்டிருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். இந்த பாவ அபாவம் வல்லேங்கிற சந்தேகம் ரெண்டு ஒண்ணுதான். வந்தாரா வழியா தெரியும். இந்த பாவ அபாவ கோட்டிகம்ங்கிற பட்சத்துலதான் இந்த ரெண்டு பாட்டத்துக்கும் ஒரே அர்த்தம்னு சொல்லலாம். ரெண்டு விருத்த பாவ கோட்டிகம்னு சொன்னா ஒரு அர்த்தம் வராது. இப்படி இருக்கு, புத்தகத்துல இப்படி இருக்கு, ஒன்னும் நமக்கு வித்தியாசம் இல்லை. இப்ப என்ன சொல்றா, நியாயாமிருதக்காரனுடைய அனுவாதமா நம்ம இல்ல, இதுல வந்து இந்த இடத்துல அனுவாதம் இல்லை, இந்த அம்சம் நியாயம் சொல்லலாம். அப்ப வந்து இந்த சந்திக்தம் விசாரங்கிற தோஷம் எங்க சொல்லலாம், இது கேள்வி. ஏன்னா எங்க பார்த்தாலும் வந்து நீங்க இந்த மாதிரி சாத்திய சந்தேகம் அதுல பக்ஷசமம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி நீங்க வந்து இந்த தோஷத்தை ஒரு தோஷமாக எப்படி சொல்லலாம்னு கேட்டா அதுக்கு சொல்றார், எல்லாம் பக்ஷ சமமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பக்ஷ சமம்னா எல்லா இடத்துலயும் சாத்திய சந்தேகம் இல்லாத இடத்துல சமயம் ஏற்படலாமோ இது விசார சந்தேகம், அதுதான் அதுக்கு விஷயம். அப்படியானால் எப்படி இருந்தால் சந்தித்த விசார தோஷம் அப்படின்னு கேட்டா சொல்றார், எந்த ஒரு இடத்தில் சாத்தியம் இல்லைங்கிறது தீர்மானம் இருக்குமோ, சாத்தியா பாவம் நிச்சயமாக இருக்குமோ, ஆனா ஹேது இருக்கா இல்லையான சந்தேகம் வருமோ, அப்படியே வர சாத்திய விசார சந்தேகம் இருக்கே, இதுதான் தோஷம். அதாவது சாத்தியம் இல்லைன்னு தீர்மானம் அந்த இடத்துல, ஆனா இவன் சொல்லக்கூடிய ஹேது ஒரு சமயம் அங்க இருக்கோன்னு சந்தேகம் அந்த மாதிரி இடத்துல. அப்படி இருந்தால் அப்ப நிச்சயமா அது தோஷம் தான். சாத்தியம் இருக்கா இல்லையான சந்தேகமா இருந்து ஹேது இருக்குங்கிற நிச்சயம் இருந்தால் அப்போ விசார சந்தேகம் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றோம். அதையோக்தம் சாத்தியாபாவ நிச்சயவதி ஹேது சந்தேகே தேவ சந்தித்தா நைகாந்திகதா. சாத்தியாபாவம் நிச்சயமா இருக்கு தெரிஞ்சிருக்கு, ஹேது சந்தேகம் இருந்தால் அப்பவும் ஒரு விசார சந்தேகம் வரும், அந்த விசார சந்தேகம் தான் தோஷம். அப்போ ஒரு கேள்வி வருது, நீங்க வந்து பக்ஷம் பக்ஷ சமம் அப்படின்னு சொல்றீங்க, இதுல கொஞ்சம் எனக்கு விவரம் தேவைப்படுறது. ஆகாசத்தை பக்ஷம்னு சொல்றேன், ஏன்னா ஆகாசத்துல வித்தியாசம் சாதிக்கப்படுது. கடத்தை நீங்க பக்ஷ சமம்னு சொல்றீங்க. கடத்தை ஏன் பக்ஷ சமம்னு சொல்றேன், அங்கேயும் சாத்திய சந்தேகம் இருக்கு அப்படின்னா. ஆகாசம் மிச்சானவான் எப்படி சந்தேகமோ அதே மாதிரி கடவும் மிச்சானவானும் சந்தேகம் இருக்கு அப்படின்னு. அப்படி சொன்னாலும் இது பக்ஷம் தானே, அதுவும் பக்ஷத்துல சேரணுமே. பக்ஷ சமம்னு எப்படி சொல்றது, ஏன்னா பக்ஷத்துக்கு என்ன லட்சணம், சாத்தியம் சந்தித்தமாக எதுல இருக்கோ அது பக்ஷம், சந்தித்த சாத்தியவான் பக்ஷகான்னு சொல்றேன். இப்ப கடத்திலே இந்த மித்யார்த்தங்கிறது சந்தித்தம்னு சொல்லிட்டோம்னா அதுவும் பக்ஷம்னே எடுத்துக்கலாமே, ஏன் இங்க பக்ஷ சமம்னு சொல்றேன் அப்படின்னு ஒரு கேள்வி. அது சொல்ற பக்ஷத்துவம் தூ சாத்திய சந்தேகவத்துவம் சாத்தியகோச்சர சாதகமானாபாவவத்துவம் வா ஏதச்ச கடாதி சாதாரணம் அதையேவ தத்ராபி சந்திக்தானைகாந்திகத்வம் ந தோஷः பக்ஷ சமத்துவோக்திஸ்து பிரதிஜ்ஞா
விஷயத்துவ அபாவம் ஆச்சு. நீங்க சொன்னது ரொம்ப சரி. நான் இப்போ அத பட்சத்துக்கு சமம்னு ஏன் சொன்னீங்கன்னு சொன்னா, நான் இப்போ ஆகாசத்துல மட்டும்தான் இந்த சாத்தியத்தை சாதிக்கிறதுக்காக வந்திருக்கேன். கடத்தை இப்ப அது சாதிக்கிறது நான் எடுத்துக்கல. அப்ப எனக்கு இந்த இடத்துல பட்சமாக நான் எதை வச்சுருக்கேன்னா ஆகாசத்தை மாத்திரம் வச்சுருக்கேன். அதுலதான் இந்த மித்யாத்வம் சாதிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். அப்ப கடத்துல நான் இப்ப எடுத்துக்கலையோ, அதனால அதுல அதை நான் பட்சத்துக்கு சமம்னு சொன்னேனே தவிர பட்சம்னு சொல்லல. ஆனா பட்சம்னு நீங்க சொன்னேனால் அது எனக்கு இஷ்டம் தான். சாத்தியம் எங்க சந்திக்தமா இருக்கோ அது எல்லாம் பட்சம் அப்படின்னு சொல்ற இந்த லட்சணப்படி கடமும் மிச்சானமான சந்தேகம் இருக்கிறதுனாலே கடமும் பட்சம் தான். ஆக பட்சத்திலேயோ பட்ச சமத்திலேயோ இப்பேற்பட்ட விபச்சார சம்சயம் ஏற்பட்டால் அது அந்த அனுமதிக்கு பிரதிபந்தகமாகாது, பாதகம் இல்லை, அது தோஷமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்லிக் கொடுத்திருக்காரு, தார்க்கிகால் சொல்லிக் கொடுத்திருக்காரு. அந்த ரீதிப்படி இந்த இடத்துல சந்திக்தானிகாந்திகதாங்கிற தோஷம் வராது அப்படின்னு சொன்னார். இந்த பட்சத்துவங்கிறத ரெண்டு விதமாக சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். சாத்தியம் சாத்திய சந்தேகவத்துவம் அப்படியாவது சொல்லலாம், அல்லது சாத்திய கோச்சர சாதகமானாபாவத்துவம் வா அப்படின்னு சொல்றேன். சாதகமானம்ங்கிறது சித்தின்னு அர்த்தம். அதாவது சாத்தியம் இருக்குங்கிற நிச்சயம் இருக்கு, இதுக்கு சித்தின்னு பேர். சித்தின்னு சொன்னா எதை சித்தம் பண்ணணுமோ அது ஏற்கனவே நிச்சயமா இருந்தா அதுதான் சித்தி அப்படின்னு இருக்கு. அனுமானத்தினால சித்திக்கிறது என்ன சொல்றோமோ அந்த பட்சத்துல சாத்தியம் சித்தமாக இருந்தால் அப்போ அது பட்சம் இல்லை, சித்தமாகாமல் இருந்தால் அப்போ பட்சம். அதனால சாத்திய கோச்சர சாதகமானம்னா சித்தி நிச்சயம். சாத்திய விஷயகமான நிச்சயம் எதுல இல்லையோ அது பட்சம்னு சொல்லலாம். அதாவது முதல்ல சொன்ன பட்சத்துக்கும் ரெண்டாவது பட்சத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, முதல்ல சாத்திய சந்தேகம் இருக்கணும்னு சொன்னாங்க, ரெண்டாவதுல சாத்திய சந்தேகம் இருக்கணும்னு நான் சொல்லல, ஆனா சாத்திய நிச்சயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த ரெண்டு பட்சத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, முதல்ல சந்தேகம் இருந்தா தான் பட்சம், ரெண்டாவது கட்சியில நிச்சயம் இல்லாமல் இருந்துட்டா போதும், சந்தேகம் வரணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்குதான் நான் அன்னைக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். அந்த ஆகாசத்துல திடீர்னு கர்ஜனன் சப்தம் கேட்ட உடனே மேகம் இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ற இடத்துல இதுக்கு முன்னாடி ஆகாசத்துல மேகம் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் ஏற்படலை. ஆனா இதுக்கு முன்னாடி மேகம் இருக்குங்கிற நிச்சயமும் இல்லை. அதனால சம்சயமோ நிச்சயமோ ரெண்டுமே இல்லாமல் இருந்தாலும் அது பட்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு இன்னொரு கட்சி. இந்த ரெண்டு கட்சியை வச்சுட்டு பட்சத்துக்கு லட்சணம் இப்படி சொன்னா, ஏதச்ச கடாதி சாதாரணம் அதையேவ தத்ராபி சந்திக்தானைகாந்திகத்துவம் நதோஷா. அதனால இப்போ இந்த சமயத்துல ஆகாசத்துல மாத்திரம் விசாரத்துக்கு விஷயமாக நாம விசாரம் பண்ணிட்டு இருக்கும் போது கடாதிகள்ல சந்திக்த விசாரங்கிற தோஷம் சொல்ல முடியாது. பக்ஷ சமத்துவோக்திஸ்து பிரதிஜா விஷயத்துவ அபாவம் ஆத்திரேனா. இப்படி பட்சமாக இருந்தும் அதை பட்சத்துக்கு சமம்னு ஏன் சொன்னோம்னு கேட்டா, நான் இப்ப எடுத்துட்ட பிரதிஜையில அதை நான் எடுத்துக்கல. ஆகாசோ மிச்சா இவ்வளவுதான் நான் பிரதிஜையில எடுத்துட்டு இருக்கேன், அதுல கடம் சேரல. அதனால பிரதிஜைக்கு விஷயமாக இல்லாததுனால அதை பட்சம்னு சொல்லாமல் பட்சத்துக்கு சமம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வருது, நீங்க பட்சத்துக்கு இந்த மாதிரி லட்சணம் ஏன் சொல்லக்கூடாது, வேற விதமான லட்சணம் நகத்தடகி பிரதிஜா விஷயத்துவமேவ பட்சத்துவம். இந்த பிரதிஜையில எதுல சாத்தியம் இருக்கிறதாக இவன் சாதிக்கிறானோ அதுதான் பட்சம் அப்படின்னு சொல்லலாமே. இப்படி சொல்லியாச்சுன்னா இப்ப கடம் பட்சம் இல்லை, ஏன்னா இவன் ஆகாசத்துலதானே மித்யாத்வத்தை சாதிக்க வந்திருக்கான். அதனால இப்ப ஆகாசம்தான் பட்சம். கடத்துல மித்யாத்வத்தை இப்ப சொல்லல, அதனால இப்ப அது பட்சம் இல்லை. அப்ப பட்சத்துக்கு என்ன லட்சணம் சொன்னா பிரதிஜா விஷயத்துவம், இதுவே சொல்லலாமேன்னு கேள்வி வருது. அது சொல்றாரு, இப்படி சொல்லப்படாது. சுவார்த்த அனுமானே ததபாவா. அனுமானம்ங்கிறது ரெண்டு விதம்னா இது ஒரு விதமான விகாசம். சுவார்த்தானுமானம் பரார்த்தானுமானம் அப்படின்னு. சுவார்த்தானுமானம்ங்கிறதுல சப்த பிரயோகமே கிடையாது. தானே தூமத்தையும் வன்னியையும் சேர்த்து பல இடத்துல பார்த்திருக்கிறதுனால அது ரெண்டும் உள்ள சம்பந்தத்தை கிரகிச்சு வியாப்தியை கிரகிச்சு அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல தூமத்தை மாத்திரம் பார்க்கும்போது அந்த வியாப்தி இவனுக்கு ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் ஆஹா வன்னி இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கிறானே, இதுவும் அனுமானம் தான். ஆனா இங்க ஒரு சப்த பிரயோகமும் கிடையாது. இவன் பார்த்ததெல்லாம் ஞாபகம் வந்தது, அனுமானம் வந்துருக்கு. இது ஸ்வார்த்தானுமானம். இப்படி வந்தவன் இன்னொருத்தனுக்கு அனுமானத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த பஞ்சாவய வாக்கியத்தை பிரயோகம் பண்ணான். பர்வதோவன்னிவா
மகாநகரத்துலாம் அப்படி பார்த்துருக்கோம், இங்கேயும் அந்த ரூபம் இருக்கு, அதனால இந்த பர்வதத்துல அக்னி இருக்கு அப்படின்னு 5 வாக்கியங்களை வரிசையா பிரயோகம் பண்ணாங்கன்னா இப்ப எதிராளிக்கு அனுமானம் வரும். இந்த 5 வாக்கியங்களுக்கு நியாயம்னு பேர் வச்சு இதுதான் நியாயம். நாங்களாம் அநியாய சாஸ்திரம் இந்த 5 வாக்கியத்துக்கு நியாயம்னு பேர். நியாய சாஸ்திரம் படிக்கிறான், அநியாய சாஸ்திரம் படிக்கிறாங்க. இந்த பஞ்ச வாக்கியங்கள் இருக்கு, பேர் வச்சிருக்காங்க. ஏசகி பரமோன் நியாயம், இதுதான் பெரிய நியாயம். இந்த நியாயத்தை நிரூபணம் பண்றதுக்காகத்தான் இதுக்கு நியாயசாஸ்திரம்னே பேசணும். இல்லாட்டா மற்ற நியாயம் ஒண்ணும் இங்க இல்ல. மீமாசையில தான் நியாயங்கள் இருக்கு. வாக்கியார்த்தத்தை நிர்ணயம் பண்றதுக்கு வேண்டிய நியாயசாஸ்திரம் அதுதான். இது இப்போ நியாயசாஸ்திரம் இதுக்கு ஏன் பேரு வந்ததுன்னா, இந்த பஞ்சாவய வாக்கியத்தை வச்சுட்டு அனுமானத்தை கரெக்ட் பண்ணி நல்லா எப்படி போதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நிரூபணம் பண்றதுனாலதான் இந்த சாஸ்திரத்துக்கு நியாயசாஸ்திரம் சொல்லணும். தங்கம்மான்னு பேரு, தங்கத்துக்கு அந்த அம்மாவுக்கு சம்மந்தமே யார் வேணா ஒரு நெய்யாக்களை வச்சுட்டே சொல்றேன் சார், என்ன வேடிக்கை யாராவது யார் வேணா இருக்குதுங்க. அப்படி இல்ல, ஒரு நெய்யத்தையே அந்நியத்துல சமானதையாங்கிற யோகிக்க பின்பற்றி அந்த நியாயங்கிறது மீமாம்சா நியாயம். இது கூட சொல்ற நியாயம் அந்நியத்தை சஞ்சாரம் இல்ல. இங்க எப்படி சொல்லியிருக்கானா, வாசஸ்பதி மிஸ்ரர் அவர் தான் எல்லா சாஸ்திரங்களும் பண்ணினவராச்சு. அவர் என்ன சொல்றார், நீயதே பிராப்தியதே அர்த்த விசேஷா அனேனா, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு அதீந்திரியமான வஸ்துவை இது மூலமாக அவனுக்கு செல்லும்படியாக பண்ணிடுறோம். அர்த்த விசேஷ சித்தி அனேன போதி, அதனால இதுக்கு நியாயம்னு பேரு. நீயதேன நிச்சயேன பிராப்தியதே, அது சொல்ல போகணும் இல்ல அர்த்த விசேஷத்தில் சித்தின்னு போட்டாங்க இல்லையா. அர்த்த விசேஷங்கிறது அதாவது பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க முடியாத ஒரு வஸ்துவை தெரியப்படுத்துறதுங்கிறதுனால இதை நியாயம்னு அப்படி நிறுத்தி காமிச்சிருக்கேன். எங்க வாக்கியார் தெரிஞ்சுங்கிறதுக்கு ஒரு மாடலுக்காகவும் சுவார்த்தானுமானே பிரதவான். சுவார்த்தானுமானம் பரார்த்தானுமானம் 2 காமிச்சேன். சுவார்த்தானுமானத்துல பருவதோன்மானெல்லாம் சொல்லிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பரார்த்தானுமானத்துலதான் இந்த வாக்கிய பிரயோகமே ஏற்படும். அந்த வாக்கிய பிரயோகத்துல பிரதிஜா விஷயத்துவம் சொல்லலாம். சுவார்த்தானுமானத்துல பட்சம் வேணுமோ இல்லையோ, அந்த இடத்துல நீங்க பிரதிஜா விஷயத்துவம் பட்சத்துவம்னு லட்சணம் சொன்னா சரியா வராது. ஆகையால சாத்திய சந்தேகவர்த்தமாவது பட்சத்துவம் சொல்லணும், இல்ல சாத்திய விஷயக்க நிச்சய அபாவவர்த்தம் சாதகமான அபாவவர்த்தம் போட்டிருக்காரு. இதுதான் பட்சத்துவம் சொல்லணும். 2 அனுமானத்தும் பொதுவாக வரத்துக்காக. இதுக்கு மேல ஒரு விஷயத்தை எடுத்து பிரம்மானந்தர் சர்ச்சை பண்ணியிருக்கார், அதை சொல்லிடுறேன். இப்ப இவர் சொன்னாரோ இல்லையோ, இந்த விசார சமசயங்கிறது எப்ப தோஷமாக எடுக்கலாம்னு சொன்னா, அந்த விசார சமசயம் எப்படி ஏற்பட்டிருக்குங்கிறத கவனிக்கணும். அந்த அதிகரணத்துல ஒரு அதிகரணத்துல சாத்திய அபாவம் நிச்சயமா இருந்து ஏது சந்தேகமா இருந்தால் ஏற்படுற விசார சந்தேகம் இருக்கு, இதுதான் தோஷம். ஏது நிச்சயமா இருந்து சாத்தியம் இருக்கா இல்லையான சந்தேகம் இருந்தால் அப்போ விசார சந்தேகம் தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. இது கூட நவீன மதமாக இருந்தாலும் அதை விட நவீன எல்லாம் இத இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்படி சொல்ல முடியாது. பல இடத்துல மாத்தியும் விசார சந்தேகம் தோஷம் சொல்ல வேண்டியிருக்கு, தோஷமாக சொல்ல வேண்டியிருக்கு. அது எப்படின்னு கேட்டா, இவாளே இந்த தார்க்கிகாலே அதை காமிச்சிருக்க. மீமாம்சகன் சக்தியில் ஒரு பதார்த்தம் இருக்கிறதாக ஸ்தாபிக்கிறான். எல்லா காரணங்கள்லயும் அந்த காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தின்னு ஒண்ணு இருக்கு. சக்தி இருந்தால்தான் அது அந்த காரியத்தை உண்டு பண்ண முடியும். அந்த சக்திங்கிறது என்னன்னா, அது ஒரு தனி பதார்த்தம். தனி பதார்த்தம்னு பிராபாகர மீமாம்சகால் சொல்ற. ஆனா பட்ட மீமாம்சகால் அதை குணம்னு சொல்லியிருக்கேன், சாமானிய குணம்னு சொல்லியிருக்கேன். ஆனா தார்க்கிகாளுடைய இந்த புத்தகத்தை பார்க்கும்போது அவ பிராபாகர மீமாம்சையை வச்சுட்டுதான் அதிருப்த பதார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பா இவாளுக்கு 7 பதார்த்தத்துல எல்லாம் அடங்கணும். அதுக்கு மேல தனியா இன்னொரு பதார்த்தத்தை சொன்னா ஏத்துக்க மாட்டான். அது எல்லாம் இதுல சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஏதாவது யுக்தி பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்றான்னா, இந்த சக்தியை கண்டிக்கணும். முதல்ல கேட்கறேன், சக்தி இருக்குங்கிறது நீ ஒரு பிரமாணம் சொல்லு. என்ன பிரமாணம் சொல்லுவேன்? சக்தி எதுங்கிற சக்தி ஒண்ணு கண்ணுக்கு தெரியக்கூடிய வஸ்து இல்லை, அது அதீந்திரிய பதார்த்தம். அதீந்திரிய பதார்த்தம்னு சொன்னா அதுக்கு மீமாம்சகன் அனுமானம் செய்வான். ஒரு அனுமானம், கட்டமான அனுமானம். அது வன்கினி அனுமானம் மாத்திரம் சொல்றாரு, விவரம் பண்ணல. வன்கினி அத்விஷ்ட
அத்தீந்திரிய தர்ம சமவாயி தாக ஜனகத்வா அதிருஷ்டவதாத்மவது. அக்னியில ஒரு தர்மம் இருக்குன்னு அனுமானம் பண்றேன். எப்பேற்பட்ட தர்மம் தெரியுமா? ஆமா, வெறும் ஆத்மவத்து. அதிருஷ்டவதாத்மவத்துன்னு வெறும் ஆத்மவத்துன்னு சொன்னாலும் அதிருஷ்டவதாத்மவத்துன்னு தான் அர்த்தம். திருஷ்டவான் ஆத்மா தர்மம். அதிருஷ்டம் உள்ள ஆத்மா. அப்ப திருஷ்டாந்தத்துல அப்பதான் தெரியாகும். கொஞ்சம் தான் சொல்லிடுறேன். அத்விஷ்டாதி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வன்னியில நான் ஒரு தர்மம் இருக்குன்னு சொல்றேன். அந்த தர்மம் சக்தின்னு அதுக்கு பேர் வச்சுடுவேன். அந்த தர்மம் எப்பேற்பட்டதுன்னு சொன்னால் அது அந்த ஒண்ணுல மாத்திரம் இருக்கக்கூடியது, ரெண்டுல இருக்கக்கூடியதாக இல்லை. சில பதார்த்தங்கள் ரெண்டுல தான் இருக்கும், ஒண்ணுல இல்லைன்னு வரும். சஞ்யோகம்னு எடுத்துட்டோம்னா அது ரெண்டுக்கு தான் சஞ்யோகம் வருமே தவிர ஒண்ணுக்கு சஞ்யோகம் வராது. சஞ்யோகம் விபாகம்னா அது ரெண்டு இருக்கணும். அப்படி இல்லை இது அத்விஷ்ட. அதே சமயத்துல அதீந்திரியம். வன்னி தெரியும் போது அது தெரியும் ஆகாது, தெரியக்கூடாது. தெரிய முடியாது இருந்தால் அதை சக்தி நான் சொல்ல மாட்டேன். அத்விஷ்ட அதீந்திரியமான ஒரு தர்மம் அந்த வன்னியில இருக்கு அப்படின்னு சாதிக்கிறேன். ஏன் என்ன ஹேது? எதை வச்சு சாதிக்கிறேன்? ஏன்னா தாகத்துக்கு அது ஹேது ஆகிறது. அது பிரத்யக்ஷம். தாகங்கிறது அக்னியுடைய காரியம். அதை பார்த்தா அது இந்த மாதிரி ஒரு தர்மம் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்ட ஆத்மாவும் உதாரணமா சொல்லிட்டேன். இந்த ஆத்மாவுக்கு ஒரு சுகதுக்க போகங்கள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சுகதுக்க போகங்கள்லாம் வருதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் ஆத்மாவில் ஒண்ணு தேவைப்படுறது. அது என்னன்னா அதுதான் அதிருஷ்டம். அதிருஷ்டம்ங்கிறது இல்லாட்டா இந்த ஆத்மாவுக்கு ஏதாவது சுகமோ துக்கமோ வருமோ? வராது. அப்ப அந்த சுகம் துக்கம் இது ரெண்டுக்கும் காரணமாக ஆத்மாவில் அதிர்ஷ்டத்தை ஒண்ணு. அதிர்ஷ்டம்னு பாபம் புண்ணியம் இது ரெண்டுக்கும் பொதுவான பேரு அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் ஒண்ணு இருக்கிற மாதிரி இந்த வன்னியிலையும் தாகங்கிற காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒண்ணு ஒரு பதார்த்தம் இருக்கு. ஆத்மாவில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கண்ணுக்கு தெரியாது, அது அதீந்திரியம். அது இந்த சுகதுக்கங்கிற அனுபவத்தை வச்சுட்டு அனுமானத்தால சொல்லியாகணும். அதே மாதிரி இந்த அக்னியில அதுலேருந்து வரக்கூடிய தாகங்கிற இந்த காரியத்தை வச்சுட்டு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அதிர்ஷ்டம்னா உள்ள பாப்பம்னு சொல்லல, கண்ணுக்கு தெரியாத ஒரு தர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த தர்மம் இருக்கு அதுதான் சக்தின்னு பேரு. இதுதான் தாக ஜனனானுகூல சக்தி அக்னியில இருக்கு அப்படின்னு மீமாம்சகன் சொல்லக்கூடிய அனுமானம். இந்த அனுமானத்துல இவர் விபச்சார சங்கை பண்ணிவிட்டார். யாரு? தத்துவ சிந்தாமணிக்கார். தாகஜனகமாக இருக்கட்டும், ஆனால் அப்பேற்பட்ட ஒரு அதீந்திரியமான தர்மம் இருக்கணுங்கிற அவசியம் என்ன அப்படின்னு கேட்டு மறக்கிறார். இங்க பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதுக்கு விருத்தமா இருக்கு. தாகஜனகத்துவம் அந்த வன்னியில இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை, எல்லாரும் ஒத்துண்ட விஷயம். அக்னி சுடும் அப்படிங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இப்பேற்பட்ட அதிருஷ்டமான ஒரு தர்மம் சக்திங்கிற ஒரு பதார்த்தம் அதுல இருக்கா இல்லையான சந்தேகம். அப்ப என்னாச்சு? சாத்தியம் இருக்கா இல்லையான சந்தேகம், ஏதோ இருக்குன்னு நிச்சயம். இத போய் விசார சந்தேகம்னு சொல்லி தோஷமாக அந்த மணிக்காரரை சொல்லியிருக்காங்க. எந்த மணிக்காரர் இப்ப சொன்னாரு? மணிபக்ஷே பக்ஷகமேவா விசாரா அப்படின்னு சொன்னாரே, இதே மனுஷர் இந்த மீமாம்சக அனுமானத்தை தப்புன்னு சொல்லும் போது இந்த மாதிரி விசார சந்தேகத்தை கலந்து விட்டுட்டார். கலந்து விட்டு அனுகூல தர்க்கம் இல்லை, சந்தேகம் வந்துவிட்டு இதை வச்சுட்டு ஒன்னால சாதிக்க முடியாது. இது இந்த ஹேது இருந்தா இங்க சாதனை இருந்தே ஆகணுங்கிறது என்ன அவசியம் அப்படின்னு கேட்டா நீ ஒரு யுக்தி சொல்ல முடியாது, தர்க்கம் சொல்ல முடியாது. அதனால அனுகூல தர்க்கம் இல்லாததுனால உன்னுடைய அனுமானத்துல விசார சந்தேகம் இருக்கு, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால என்னாச்சு? இப்ப மாட்டின்றது. ஒரு இடத்துல இவர் சொன்னார் இந்த மாதிரி தோஷம் இல்லை அப்படின்னு. ஆனா அவரே அது தோஷமாக சொன்னதுல இருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டா, அதுக்கப்புறம் வந்த நவீனார், அதாவது பிஜிடிக்காரர் ரகுநாத சிரோமணி, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, 2 தினசா விசார சந்தேகம் வந்தாலும் தோஷம்தான். ஆனால் முன்னாடி அவர் சொன்னாரே சாத்தியம் சந்தேகமா இருந்து ஹேது நிச்சயமா இருந்தால் விசார தோஷம் இல்லைன்னு சொன்னாரே, அது எப்போன்னு கேட்டா அனுகூல தர்க்கம் இருந்தால். அனுகூல தர்க்கம் இல்லாத எப்படி சாத்திய சந்தேகம் வந்தாலும் அது தோஷம்தான். அதனால தாராளமா சொல்லலாம். இப்ப யாராவது ஒருத்தர் அனுமான பிரயோகம் பண்ணும்போது இந்த ஹேது இருக்கட்டுமே, சாத்தியம் இருக்கணுங்கிற அவசியம் என்ன அப்படின்னு நம்ம சந்தேகத்தை கலந்து விட்டால் இந்த தோஷத்தை தாராளமா சொல்லலாம். ஆனா அவன் அனுகூல தர்க்கத்தை சொல்லிட்டானே ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த தோஷம் இல்லைன்னு சொல்லணும். அப்படிதான் வச்சிருந்தாங்க. இப்ப அத்வைதீல சொன்னதுக்கும் நாம இன்னும் கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ண வேண்டியிருக்கு. சாத்தியாபாவ நிச்சயவதி ஹேது
சந்தேகே ஏவ அனைகாந்திகதான்னு சொன்னாரே, அப்படி கூட இல்லை. சாத்தியம் சந்தேகமா இருந்து ஏதோ நிச்சயமா இருந்தால் கூட சந்திகானைகாந்திகதாங்கிற தோஷம் ஏற்படும். இதை நாயாங்கிரகாரன் எடுத்து கேட்டு விடலாம் இல்லையா? அவரே இப்படி சொல்லியிருக்காருன்னு தரங்கணிகாரெல்லாம் எடுத்து கேட்டு விடுவார். கேட்டு விட்டா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதனால வியாக்கியாதா சொல்றார், அப்படி இல்லை, அனுகூல தர்க்கம் இருந்தால் அப்ப இந்த விசார சந்தேகம் தோஷம் இல்லை அப்படின்னு கிரந்தகாராளுடைய அபிப்பிராயம். இப்ப எனக்கு அனுகூல தர்க்கம் இருக்கு. அதாவது பிரபஞ்சோ மித்யா இல்ல ஆகாசோ மித்யா தானே. இப்ப ஆகாசோ மித்யா திருஷ்யத்வாத்திர அனுமான பிரயோகம் பண்ணும் போது நீ விசார சந்தேகம் பண்ணினா அந்த விசார சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அனுகூல தர்க்கம் என்கிட்ட இருக்கு, வச்சுருக்கேன். அதனால உன்னுடைய விசார சந்தேகம் தோஷம் இல்லை. இது இப்படி சொல்லியே ஆகணும், ஒரு அவசியம் இருக்கு. ஏன்னு கேட்டா, அப்படி இல்லாட்டா இந்த பர்வதத்துல அக்னி இருக்கு அப்படின்னு சாதிக்கிறான். ஏசு என்ன சொல்றான்னா தூமம் இருக்கு. எவ்வளோ ஒருத்தன் கேட்கறான், தூமம் இருக்கட்டும், ஆனா அக்னி இருக்கணும்னு என்ன அவசியம்? இது விசார சந்தேகம் தானே. இந்த சந்தேகத்தை வச்சுட்டு ஓஹோ ஆட்டம் போட்டு சொன்னா இந்த அனுமானம் தப்புன்னு சொல்லிட்டா அப்புறம் எங்கேயுமே அனுமானம் பண்ண முடியாது. அப்ப என்ன சொல்லணும், அப்படி இருக்க முடியாது. ரூபங்கிறது அக்னி இல்லாமல் கூட இருக்குமானால் இது ரெண்டுக்கும் உள்ள காரிய காரண பாவமே அக்னமாயிடும். ரூபத்திலேருந்து ரூபங்கிறது அக்னியிலேருந்து உண்டாகக்கூடிய காரியமாக இருக்கு. அக்னி இல்லாமலே ரூபம் இருக்கலாம் அப்படின்னு விட்டேன்னா இந்த காரிய காரண பாவமே போதும் அப்படின்னு சொல்லி அனுகூலத்தை சொல்றோம். அதனால வன்னி இல்லாவிட்டால் ரூபம் இருக்க முடியாது அப்படின்னு அனுகூலத்தை இங்க சொல்றோம். அதனால இந்த விசார சந்தேகங்கிறது தோஷம் இல்லை. ஆகையால என்ன சொல்ல வேண்டியிருக்கு, இப்ப சொல்றது எல்லாம் நம்ம சொல்றதுக்கு அனுகூலமா இருக்கு, தெரிஞ்சுக்காருக்கு. வேறுபட்ட அனுகூல தர்க்கம் சொல்லிட்டால் அப்ப அந்த விசாரம் இருக்கு. இப்ப சொன்ன விசாரம் இருக்க விசார சந்தேகம் அது தோஷம் இல்லை. இப்பேற்பட்ட அனுகூல தர்க்கம் சொல்றதுக்கு இல்லைன்னு சொன்னால் அப்ப எப்பேற்பட்ட எந்த விசார சந்தேகமா இருந்தாலும் அது தோஷமாக சொல்லலாம் அப்படின்னு தார்க்கிகாவுடைய ஒரு நியமம். இப்போ பிரகிருத்தத்துல ஆகாசோமித்யா திருஷ்யத்வாங்கிற இந்த அனுமானத்துல மேற்கொண்டு அனுகூல தர்க்க பிரகரணம்னே உங்களுக்கு சொல்ல போறேன். நிர்திருஷ்ய பங்கம் நிர்திருஷ்ய சம்பந்த பங்கம் எல்லாம் அனுகூல தர்க்கத்துல சேர்றது. இப்படி அனுகூல தர்க்கம் ஏகப்பட்டது மேல சொல்ல போறதாக இருக்கிறதுனால இப்ப நீங்க விசார சந்தேகத்தை கலப்பி விட்டால்